ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் அல்லவா? அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது. என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா? உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது. அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழிக்கும். பல நல்லதுகளை சொல்கின்றேன், ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான். உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா. நேர்மறையை அங்கே நீ வைத்துவிடு. விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும். அதற்கு நானும் பொறுப்பு. நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும். நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் தானே நடக்கின்றேன், நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ நடத்தப் போவதும் நான் தானே. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஏன் உனக்குள்ளே அவநம்பிக்கையை குடிக்கொண்டிருக்கிறது? அந்த அவநம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லது நடக்கும். நான் இருக்கின்றேன். உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறதல்லவா? அவர்கள் நன்றாக இல்லை, ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டு தான் இருக்கின்றார்கள். என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய். நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். அது தவறு. நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும். தெய்வம் இன்றே கொல்லும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன், ஒரு கை. அதனால் நீ பயப்படாதே. நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன். ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய். எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய். யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன். நீ கவலையின்றி மீண்டு வா. உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா. உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன். உன் மனதிலுள்ள எதிர்மறையை நீக்கிவிடு.